வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. நம்ம இன்றைக்கி பெப்பர் சுக்கா, மட்டன் சுக்கா அந்த வகையில் இப்போ எக் சுக்கா, எக் பெப்பர் சுக்கா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 6 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு அதையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு நம்ம இப்போது அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தூக்கி நிறுத்தத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையும் சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை நல்லா நம்மளுக்கு கேக் மாதிரி வெந்து வந்துடும். பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு நல்லா பீஸ் போட்டுடலாம். இப்போது பன்னீர் துண்டுகள் மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போது அந்த கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மசாலா தனியாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அந்த கிரேவி மாதிரி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் தூள் பண்ணி அதை இது கூட சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிற இந்த முட்டையும் அது கூட சேர்த்துட்டோன்னா நம்ம சூப்பரான எக் பெப்பர் சுக்கா ரெடி. சப்பாத்திக்கு, தோசைக்கு கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.